Studio. ஹலோ விவோஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹேர் அசசரிஸ்க்கான ஒரு ஃப்ளவர்ஸ் ரெடிமேடாக எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ஒரு பட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்து நான் யூஸ் பண்ணுறது வந்து ஃபேப்ரிக் கலரில் அக்ரிலிக் பெயிண்ட்ஸ். நான் உங்களுக்கு வந்து ரெட் கலர்ஸ் அண்ட் கோல்ட் கலர்ஸ் 2 கலர்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரெட் கலர் வச்சு பெயிண்ட் பண்ணிக்கலாம். இந்த பட்ஸில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நமக்கு தேவையான அளவு ஸோ பெயிண்ட்ஸ் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இந்த பட்ஸுக்கு இருக்கு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ரெட் கலரில் ஒரு 15 வர மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கோல்டு கலரில் ஒரு 15 பீஸ் வர மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. எப்படி ரெட் கலர் யூஸ் பண்ணோமோ அதே சேம் தான் உங்களுக்கு கோல்டும் அப்ளை பண்ணிக்கோங்க ஒரு 15 பீஸ். ஸோ நல்லா ட்ரை ஆன பிறகு ஒவ்வொரு பட்ஸாக எடுத்து இந்த மாதிரி கட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஷேஃபாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு கோல்டில். ஸோ அடுத்ததாக வந்து இந்த மாதிரி நமக்கு வேஸ்ட்டு அட்டை இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதில் கூட நீங்கள் இந்த சர்க்கிள் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். இது வந்து ஒரு பெரிய ரவுண்டு. ஸோ பிக் சைஸ் ரவுண்டு எடுத்துடும். அடுத்ததாக வந்து உள்ள ஒரு சின்ன ரவுண்டு. அடுத்ததாக இதுக்கு அடுத்த சைஸ் 1. இந்த மாதிரி 3 ஷேப் எடுத்து நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி 3 சைஸ் நம்ம அடுத்தடுத்த சைஸில் ஒன்று கட் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணுறது வந்து இந்த பிக் சைஸில் எடுத்து இந்த ஓரங்கள் ஃபுல்லாக கம் அப்ளை பண்ண போகிறோம். நான் யூஸ் பண்ணுற கம்மு வந்து பாருங்கள், நம்ம நார்மலாக ஸ்டோன் ஒர்க்குக்கெலாம் ஒட்டுற மாதிரி ஃபேப்ரிக் க்ளூ கம்மு தான் நான் எடுத்து யூஸ் பண்ணுறேன். நல்லா இந்த மாதிரி ஓரங்களில் சுற்றி அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த பட்ஸை வந்து இதில் ஆல்ட்ரு பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ணுறது வந்து ரெட் கலர் யூஸ் பண்ணுறேன்.
இந்த மாதிரி அழகான ஒரு ஃப்ளவர் ஷேப் கிடைக்கும். இது நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு கோல்டு கலர் யூஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அடுத்த சர்க்கிள் வைக்கும்போது பேக் சைடு வந்து இதே மாதிரி கம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃப்ளவருக்கு சென்டரில் வச்சு ஃபிட் பண்ணணும். ஃபிட் பண்ணிட்டு இந்த ஓரங்களில் சுற்றி கம் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு ஒவ்வொன்றா எடுத்து நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள். செகண்ட் வந்து நான் இந்த மாதிரி ஒவ்வொரு பட்ஸையும் கட் பண்ணி ஆல்ட்ரேஷன் பண்ணி செட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து தேர்ட் சர்க்கிள் ரவுண்டில் வந்து இதே மாதிரி கம் வச்சு பேஸ்ட் பண்ண போகிறேன். பேஸ்ட் பண்ணிட்டு சென்டரில் வந்து ஒரு ரெட் கலர் ஸ்டோன். நெக்ஸ்ட்டு வந்து பால் செயின் பீடு வந்து ஒரு லைன் சுற்றி அப்படியே வைக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இதை சுற்றி ஒரு செயின் ஸ்டோன். பாருங்கள், இது மாதிரி நான் மேலேயும் வந்து ஸ்டோன்ஸ் 2 ரவுண்ட் சுற்றி செட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பேக் சைடு வந்து பாருங்கள், லைட்டாக கம் அப்ளை பண்ணி ஒரு சின்ன ரோப் வந்து செட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ரோப் செட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் ஹேரில் கட்டி அட்டாச் பண்ணால் கரெக்டாக வரும். உங்கள் ஹேரில் ஒரு பொண்ணுக்கு வந்து அலங்காரம் பண்ணும்போது ஹேரோட பின்னும்போது இந்த மாதிரி பெண்டன்ஸ் வச்சு க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப அழகாகவே இருக்கும். இப்போ வந்து இதை எப்படி நாட் போடுறதுன்னு பார்த்துக்கோங்க. பேக் சைடு இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. பாருங்கள், ரொம்பவே அழகாக உங்களோட ஹேர் அக்சசரிஸில் நீங்களும் ரெடிமேடாக ஒரு ஃப்ளவர் எப்படி செய்யலாம் அப்படின்றதையும் பார்த்தீங்க. நார்மலாக நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற பட்ஸை வச்சு நீங்கள் அழகாக க்ரியேட் பண்ணலாம் இந்த மாதிரி. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள வீடியோவாக தான் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.